நண்பர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பி தமிழ் பாட தொடர்புடைய ஒரு அலகை நாம் காண இருக்கின்றோம். அலகு 9 நாட்டுப்புறவியலிலே தாலாட்டு என்ற ஒரு பாடத்தை நாம் காண இருக்கின்றோம். நேற்றைய தினம் நாட்டுப்புற பாடல்களில் தாலாட்டு என்ற ஒரு பதிவை உங்கள் முன், ஒரு நீண்ட பதிவை உங்கள் முன் வைத்தேன். அதனுடைய தாலாட்டினுடைய பகுதி 2ஆக கவிஞர்களுடைய தாலாட்டு, கவிஞர்களின் தாலாட்டு என்ற தலைப்பிலே ஒரு 21 வினாக்களை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். இது பிஜிடிஆர்பி எழுதுகின்ற அன்பர்களுக்கு மட்டுமல்ல, யூபிஎஸ்சி தமிழ், யூஜிசி, நெட், பிறகு குரூப் 2, 2A போன்ற யூஜிடிஆர்பி போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் இது பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டுப்புறவியலிலே தாலாட்டு, இது கவிஞர்களுடைய தாலாட்டு, நாட்டுப்புற தாய்மார்கள் பாடிய தாலாட்டை நேற்றைய பதிவிலே நான் போட்டேன். இன்றைக்கு கவிஞருடைய தாலாட்டு. தாலாட்டை வினாக்கு நாம் பாடத்திற்கு செல்லலாம். தாலாட்டை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? தாலாட்டை 2 வகையாக நாம் பிரிக்கலாம். பொதுவாக தாலாட்டை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, நாட்டுப்புற தாய்மார்கள் பாடுவது. நாட்டுப்புற தாய்மார்கள் பாடுவது ஒரு வகையான தாலாட்டு. 2வது, கவிஞர்கள் பாடுகின்ற தாலாட்டு. நேற்றைய பதிவு நாட்டுப்புற தாய்மார்கள் பாடிய அந்த தாலாட்டை பற்றிய பதிவை நான் நேற்று உங்கள் முன் வைத்தேன். இன்றைக்கு கவிஞர்கள் பாடிய தாலாட்டை பற்றி நாம் காண இருக்கின்றோம். 2வது வினா, தமிழ் கவிஞர்கள் பலர் தாலாட்டுகள் பாடியிருப்பதை தேப்போமி எவ்வாறு குறிப்பிடுகிறார்? 2வது வினா பாருங்க. தமிழ் கவிஞர்கள் பலர் தாலாட்டுக்கள் பாடியிருப்பதை தேப்போமி எவ்வாறு குறிப்பிடுகிறார்? அதாவது, நாட்டு பாடல்களும் இலக்கியமும் தமிழர் பண்பாட்டின் சிகரத்தில் தோன்றிய 2 நீரோடைகள் என்று சொல்லலாம். நாட்டு பாடல்களும் அந்த நாட்டுப்புற பாடல்களும் முறையாக வருகின்ற இலக்கியங்களும் தமிழ் பண்பாட்டினுடைய சிகரத்திலே தோன்றிய 2 நீரோடைகள் என்று நாம் சொல்லலாம். இவை சில சமயங்களிலே ஒன்றோடு ஒன்று கலப்பதுண்டு. இந்த 2 நீரோடைகளும், நாட்டுப்புற இலக்கியம் சில நேரத்திலே ஒன்றோடு ஒன்று கலப்பதுண்டு. அவ்வாறு கலக்கும் போது இலக்கியம் மறுமலர்ச்சி பெற்று ஒரு பெரிய ஆறாக ஓடுகிறது. இப்படி நாட்டுப்புற இலக்கியமும் அதே நேரத்திலே இலக்கியமும் நாட்டுப்புற பாடல்களும் இலக்கியமும் சேர்கின்ற பொழுது ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேராறு தோன்றுகிறது என்று சொல்லி தேப்போமி அவர்கள் தன்னுடைய கருத்தை ஒரு இடத்திலே அவர் பதிவு செய்திருக்கிறார். 3வது வினா, தாலாட்டு என்னும் சொல் பல்வேறு சொல் வடிவங்களை கொண்டிருப்பது எவ்வாறு? இந்த தாலாட்டு என்ற சொல் பல்வேறு வடிவங்களிலே வழங்கப்படுகிறது. குறிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாட்டுப்புற தாய்மார்கள் பாடுகின்ற பாடலை தாலாட்டு என்றும் ஓராட்டு என்றும் வழங்குகின்றனர். நல்லா உள்ள வாங்கணும். தாலாட்டு என்ற சொல் பல்வேறு சொல் வடிவங்களை கொண்டிருக்கிறது. நாட்டுப்புற தாய்மார்கள் பாடுகின்ற பாடல் தாலாட்டு அல்லது ஓராட்டு என்று வழங்கப்படுகிறது. இதே தாலாட்டு பாடல்களை மையமாக கொண்டு எழுந்த இடைக்கால இலக்கியங்களை தாராட்டு என்று வழங்குகின்றனர். இலைக்காலத்திலே தோன்றிய அந்த இலக்கிய வகையை தாராட்டு என்று வழங்குகின்றனர். அடுத்து 3வது, பிள்ளைத்தமிழ் பிரபந்தங்கள் தாலேலோ என்று அழைக்கப்படுகிறது. பிரபந்தங்கள் என்று சொன்னால் சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 96 வகை என்று சொல்லுவார்கள். அந்த சிற்றிலக்கியங்களிலே பிள்ளைத்தமிழ் என்பது ஒரு வகையான சிற்றிலக்கியம். கடவுளையோ மனிதரையோ குழந்தையாக பாவித்து அவர்கள் மீது பாடப்படுகின்ற அந்த பாடலை பிள்ளைத்தமிழ் என்று சொல்வார்கள். 10 பருவங்களாக பிரித்து பருவத்திற்கு 10 பாடல்கள் வீதம் 100 பாடல்களை பாடுவார்கள். இது பிள்ளைத்தமிழினுடைய இலக்கணம். இந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியங்கள் பிரபந்தங்கள் என்ற தலைப்புக்குள்ளே அடங்கும் சிற்றிலக்கியங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த சிற்றிலக்கியங்கள் இருக்கின்ற அந்த பிள்ளைத்தமிழை தாலேலோ என்று குறிப்பிடுகின்றனர். அப்ப தாலாட்டு என்னும் சொல் இந்த இலக்கியங்களை 3 வகையாக வகைப்படுத்துகிறது என்று சொல்லலாம். நாட்டுப்புற தாய்மார்கள் பாடுகின்ற பாடல் தாலாட்டு அல்லது ஓராட்டு என்று வழங்கப்படுகிறது. இந்த தாலாட்டு பாடலை மையமாக கொண்டு எழுந்த இடைக்கால இலக்கியங்கள் தாராட்டு என்று வழங்கப்படுகிறது.
அதே போல பிள்ளைத்தமிழில் இருக்கிற பிரபந்தங்கள் தாலேலோ என்று வழங்கப்படுகிறது. முதலாக இலக்கியத்திலே தாலாட்டு பாடியவர் யார்? இது நாம் அறிந்து கொள்ள வேண்டியவனா அந்த கான்செப்ட், அந்த அந்த உத்தி முதலாக நாட்டுப்புற இலக்கியங்களை மையமாக கொண்டு இலக்கியங்களிலே, நாட்டுப்புற இலக்கியம் என்று சொன்னால் நான் சென்ற பதிவிலே நான் சொன்னேன், ஏடறியேன் எழுத்தறியேன் எழுது வகை நான் அறியேன் வாயினிலே வந்தபடி வகையுடனே நான் படிப்பேன் என்ற ஒரு பாடல் நாட்டுப்புற இலக்கியத்தினுடைய இலக்கணம் என்று சொல்லலாம். ஏடறியார்கள் ஏடறியேன் எழுத்தறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுது வகை நான் அறியேன் வாயினிலே வந்தபடி வகையுடனே நான் படிப்பேன். இதுதான் நாட்டுப்புற இலக்கியம். இந்த நாட்டுப்புற இலக்கியங்களை அடிப்படையாக வைத்து கொண்டு புரிந்து கொள்ளுகின்ற வகையில் அந்த ஸ்டைல், அந்த மெத்தடை அடிப்படையாக கொண்டு இலக்கியத்திலே முதலாக தமிழ் மொழியிலே இலக்கியத்திலே தாலாட்டு பாடியவர் யார் என்பது வினா, அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வினா. பெரியாழ்வார் தான் முதலாக அந்த தாலாட்டு என்ற உத்தியை பயன்படுத்தி இலக்கியத்தை படைக்கின்றார். ஐந்தாவது வினா, தொல்காப்பியத்தில் உள்ள தாலாட்டு பற்றிய குறிப்பு யாது? இந்த தொல்காப்பியத்திலே முதல் இலக்கண அகத்தியம் என்று நாம் உள்வாங்க வேண்டும். ஆனால் அந்த அகத்தியம் முழுவதுமாக நம்முடைய கைக்கு கிடைக்கவில்லை. அகத்தியருக்கு 12 மாணவர்கள். அந்த 12 மாணவர்களிலே ஒருவர் தொல்காப்பியர். அந்த தொல்காப்பியர் அகத்தியர் எழுதிய நூல் அகத்தியம் என்று சொல்லப்படுவது முழுவதுமாக ஒரு சில மேற்கோள்களாக பயன்படுத்தப்பட்ட நூற்பாக்களே இன்றைக்கு நமக்கு அகத்தியம் என்ற பெயரிலே நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் முழுவதுமாக A to Z என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இல்லையா, முதலிலிருந்து கடைசி வரை முழுமையாக இந்த தொல்காப்பியம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. இந்த முதல் இலக்கண நூலான தொல்காப்பியத்திலே இந்த தாலாட்டு பற்றிய குறிப்பு இருப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். அது என்ன அப்படின்னா, அதாவது தொல்காப்பிய புறத்திணை இயலிலே பாடான் திணையிலே ஒரு நூற்பா வருகிறது. குழவி மருங்கினும் கிழவதாகும் என்ற ஒரு நூற்பா. இந்த நூற்பா அல்லது இந்த சூத்திரம் தாலாட்டு பற்றிய குறிப்பை நமக்கு உணர்த்துகிறது என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். 6வது வினா பாருங்க. குழந்தை உறங்க புகும் முன் பாடுதலை தொல்காப்பியர் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? குழந்தை தூங்கணும், அந்த தூங்குவதற்கு முன்னாலே தூங்குவதற்கு முன் பாடப்படுகின்ற பாடலை தான் நாம் தாலாட்டு என்று சொல்லுகிறோம். அதை தொல்காப்பியர் தன்னுடைய நூலிலே அவர் அதை குறிப்பிடுகிறார். எப்படின்னு கேட்டா, கண்படை கண்ணிய கண்படை நிலையும் என்று புறத்திணையிலே 87வது நூற்பா. கண்படை கண்ணிய கண்படை நிலையும் என்பது, அதாவது துயில்வதற்காக பாடிய பாடல்கள் இந்த துறையிலே மன்னனுக்காக பாடப்பட்டன. ஒரு மன்னன் உறங்குவதற்கு முன்னாலே அவனை உறங்க வைப்பதற்காக பாடுகின்ற பாடல் என்று சொல்லலாம். இருந்தாலும் வளர்ந்த மன்னனை உறங்க வைப்பதற்காக பாடல்கள் பாடப்படுகின்ற பழக்கம் இருந்திருக்காது. ஆனால் குழந்தையாக அரண்மனையில் இருந்த குழந்தை, அதை இளவரசன் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த குழந்தையாக இருந்த இளவரசருக்கு இது பொருந்துகின்ற விதத்தில் அமைந்திருப்பதனாலே தாலாட்டை இந்த வகையிலே நாம் கொண்டு வரலாம் என்ற எண்ணம் இலக்கண ஆய்வாளர்களுக்கு மனதிலே பட்டது. அதாவது கண்படை கண்ணிய கண்படை நிலையம் என்பது ஒரு அரசன் துயில்வதற்கு முன்னாலே பாடப்படுகின்ற அந்த பாடலை குறிக்கிறது. ஆனால் வளர்ந்த ஒரு அரசன் உறங்குவதற்காக பாடுகின்ற பாடல் பாடப்பட்டதா என்ற ஒரு கேள்விக்குறி நமக்குள் இருந்தாலும் கூட, குழந்தையாக இருக்கின்ற அந்த இளவரசனை அந்த அரண்மனையில் இருக்கிற அந்த இளவலை தூங்க வைப்பதற்காக இந்த பாடல் பாடப்பட்டிருக்க வேண்டும் என்ற கருத்து உறுதி பெறுகிறது. அப்படியானால் உறங்க புகுமுன் பாடுதலை கண்படை கண்ணிய கண்படை நிலை என்று தொல்காப்பியர் பதிவு செய்கிறார். இந்த உத்தி தான் பிற்காலத்திலே குழந்தைகளை உறங்க வைப்பதற்கு மட்டுமே அது வழங்குகின்ற நிலைக்கு தள்ளப்படுகிறது. எனவே அதுவே தாலாட்டு பாடல் என்று ஆயிற்று என்று டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் இந்த குறிப்பை பதிவு செய்கிறார். இப்பொழுது நான் உங்கள் முன்னே வைத்த இந்த கருத்து டாக்டர் மு வரதராசன் அவர்களுடைய கருத்து. கண்படை கண்ணிய கண்படை நிலையம் என்பதற்கு டாக்டர் மு வரதராசன் அவர்கள் 2வது உலக தமிழ் கருத்தரங்க நிகழ்ச்சியிலே அவர் பதிவு செய்த ஒரு கருத்து என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 7வது வினா,
பிற்காலத்திலே நான் ஒவ்வொரு முக்கியமான பாடல்களுக்கும் கருத்துக்களுக்கும் அது எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்பதை அடைப்புக்குறிக்குள்ளே, ஏனென்று சொன்னால் நம்முடைய பிஜிடிஆர்பி அழுத்தமாக, யூபிஎஸ்சியும் தெரியும், பிஜிடிஆர்பியும் அழுத்தமாக ஆழமாக வினாக்கள் கேட்கப்படும். எனவே எப்படி வேண்டாலும் இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது, இதன் ஆசிரியர் யார், இது யாருடைய கூற்று என்று மடக்கி மடக்கி கேட்பதற்கு வாய்ப்புண்டு. எனவே நான் அந்த அடைப்புக்குறிக்குள்ளே அந்த மேற்கோள்களுடைய விவரங்களை நான் கொடுத்திருக்கிறேன். 7வது வினா, பிற்காலத்திலே தனி தாலாட்டு பிரபந்தமாகவும் பிள்ளை தமிழிலே தாளப்பருவமாகவும் விளங்குவதற்கு காரணம் என்ன? அதாவது பிற்காலத்தில், இந்த தொடக்க காலத்திலே நாட்டுப்புற தாய்மார்கள் பாடிய அந்த தாலாட்டு என்பது பின்னாலே பிரபந்தமாக, அதாவது சிற்றிலக்கியமாக மாறுகிறது. அதே நேரத்திலே பிள்ளை தமிழ் என்ற ஒரு சிற்றிலக்கியத்திலே அது தாளப்பருவம் என்ற ஒரு பருவத்தை, தாலாட்டுக்கென்றே தாள் என்று சொன்னால் நாக்கு, ஆட்டுதல் என்று சொன்ன நாகை அசைத்து பாடுகின்ற பாடல், இதற்கென்றே ஒரு இடம் ஒதுக்கப்படுகிறது. இது எப்படி வந்தது, காரணம் என்ன என்பதற்கு, அதாவது பெரியாழ்வார் தம்மை முதலாக தான் பெரியாழ்வார் அந்த தாலாட்டை பாடுறாரு. பெரியாழ்வார் தம்மை யசோதை நிலையிலே வைத்து கண்ணனை கொஞ்சி குலவி அவருடைய திருமேனி அழகையும் திரு அவதார சிறப்பையும் எடுத்து காட்டிய பாடல் நெறியே பிற்காலத்திலே இந்த தாலாட்டு என்பது ஒரு பிரபந்தமாகவும் பிள்ளை தமிழிலே தாளப்பருவம் என்ற ஒரு இடத்தையும் பெற்றது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அவர் பிற்காலத்திலே கிராமப்புறத்திலே கிராம தாய்மார்கள் பாடிய தாலாட்டு என்ற பாடலை அடிப்படையாக கொண்டு பெரியாழ்வார் பாடினார். பெரியாழ்வார் பாடிய அந்த பாடல் பிற்காலத்திலே தாலாட்டு என்ற ஒரு பிரபந்தமாக, ஒரு சிற்றிலக்கியமாக உருமாறுவதற்கும், அதே நேரத்திலே அந்த பிள்ளை தமிழிலே தாள் என்று சொன்னால் நாக்கு, அந்த நாக்கை அசைத்து பாடுகின்ற அந்த தாலாட்டை தாளப்பருவம் என்ற ஒரு பகுதிக்குள்ளே அடக்கி அது விரிவாக சமுதாயத்திலே முன்வருவதற்கு வாய்ப்பாக இருந்தது என்று சொல்லலாம். 8வது வினா, பெரியாழ்வார்க்கு பிறகு தாலாட்டு பாடிய ஆசிரியர் யார்? இலக்கியத்திலே, இலக்கிய உலகிலே முதலிலே தாலாட்டு பாடியவர் பெரியாழ்வார். அவருக்கு பிறகு பாடியவர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் தான் 2வது அந்த தாலாட்டு என்ற பாடலை உத்தியை பயன்படுத்தி பாடுகிறார். அவர் ராமனுடைய வரலாற்றை 10 பாடல்களிலே பாடியுள்ளார். அடுத்த வினா பாருங்க, 9வது வினா, தாலாட்டு பற்றிய குறிப்புகள் எந்தெந்த இலக்கியங்களிலே காணப்படுகிறது? 9வது வினா, தாலாட்டு பற்றிய குறிப்புகள் எந்தெந்த இலக்கியங்களிலே காணப்படுகிறது? இது முன்னரே கூட பதிவில் நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். 1 இறையனார் கலவியல் உரை, 2 தேவாரம், அப்புறம் முத்தொள்ளாயிரம், பிறகு கம்பராமாயணம், விரலி விடு தூது என்ற இலக்கியங்களிலே இந்த தாலாட்டு பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது. தாலாட்டு பற்றிய குறிப்புகள் இறையனார் கலவியல் உரை, தேவாரம், முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம், விரலை விடுத்தூது. இந்த இறையனார் கலவியல் உரை பற்றிய ஒரு தெளிவான பதிவை நான் என்னுடைய தமிழும் தங்கையாவும் என்ற அந்த வலைத்தளத்திலே நான் பதிவிட்டிருக்கிறேன். முழு விவரம் இந்த இறையனார் கலவியல் உரை பற்றிய செய்தி அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேர்வு எழுதுகின்ற அன்பர்கள் அதை தெளிவாக்கி கொள்வது நல்லது. 10வது வினா, தாலாட்டு பிரபந்த நிலையை எப்போது பெற்றது? தாலாட்டு நாட்டுப்புற தாய்மார்களுடைய வாய் வழியாக வந்து கொண்டிருந்த அந்த தாலாட்டு பிரபந்தம் என்பது வட சொல், தமிழிலே அதை சிற்றிலக்கியம் என்று சொல்லலாம். இப்படி வாய்மொழியாக பாடப்பட்ட அந்த தாலாட்டு பாடல், கிராமிய பாடல் எப்படி சிற்றிலக்கிய நிலைக்கு உயர்ந்தது என்பது வினா. இது இன்றியமையாத வினா. அதாவது 15ஆம் நூற்றாண்டு முதல் இது ஒரு சிற்றிலக்கிய நிலைக்கு வளர்ந்தது என்று சொல்லலாம். இந்த தாலாட்டு நாட்டுப்புற தாய்மார்களின் வாயிலே அது பாடப்பட்ட, வெளிவந்து கொண்டிருந்த குழந்தைகளை தூங்க வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த நாட்டுப்புற உத்தியான தாலாட்டு 15ஆம் நூற்றாண்டு முதல் பிரபந்த நிலைக்கு உயர்ந்தது. அதாவது ஒரு சிற்றிலக்கியமாக அது உயர்ந்தது. இதை நாட்டுப்புற பாடல் ஒரு திறனாய்வு என்ற தன்னுடைய ஆய்வேட்டிலே ஆர் அழகப்பன் அவர்கள் இதை விளக்குகிறார். 11வது வினா, தாலாட்டு பிரபந்த நிலையை அடைந்த பிறகு தோன்றிய பெயர் பெற்ற பிரபந்த நூல் எது? தாலாட்டு பிரபந்த நிலைக்கு உயர்கிறது, அதாவது சிற்றிலக்கிய நிலைக்கு உயர்கிறது. இப்படி சிற்றிலக்கிய நிலைக்கு உயர்ந்த பிறகு அக்காலத்திலே மிக பெயர் பெற்ற பிரபந்த நூல் எது என்று சொன்னால் கீதாச்சார தாலாட்டு என்று பெயர். கீதாச்சார தாலாட்டு தான் மிக
சிறப்பு பெற்ற ஒரு தாலாட்டாக இலக்கியங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது தாலாட்டு நாட்டுப்புற சார்ந்த இலக்கிய வரலாற்று நூல்களிலே இந்த குறிப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 12வதுனா தாலாட்டுக்கு பிறகு எழுந்த பிரபந்த தாலாட்டுக்கள் எந்த முறையில் அமைந்திருந்தன? தாலாட்டுக்கு பிறகு, அதாவது கிராமிய மக்கள், கிராமத்தில் இருக்கிற தாய்மார்கள் வாய் வழியாக குழந்தைகளை தூங்க வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட இந்த தாலாட்டு அடிப்படையாக கொண்டு பிரபந்த தாலாட்டுக்கள், அது சிற்றிலக்கியங்கள் பல எழுந்தன. அது எந்த முறையில், எந்த மெத்தடாலஜி அவர் பயன்படுத்தினார்கள் என்பது வினா. அதாவது பெரும்பாலும் வாய்மொழியாக வளர்ந்து வந்த தாலாட்டு பாடற்பொருளை கொள்ளாது தனிப்பட்ட ஒருவருடைய புகழை விரித்து உரைப்பது போல இந்த தாலாட்டுக்கள் அமைந்தன. பிரபந்த தாயினுடைய வாய் வழியாக வந்த, கிராமிய தாய்மாருடைய வாய் வழியாக வந்த தாலாட்டுக்களுடைய முறை என்பது வேறு. இதை அடிப்படையாக கொண்டு எழுந்த இந்த பிரபந்த தாலாட்டுக்களுடைய முறை, அமைப்பு முறை என்பது வேறு. அதை தான் இங்கே கேள்வியை நம்ம அதை தயவு செய்து நண்பர்களை விளங்கி கொள்ள வேண்டும். நம்ம இந்த பெரும்பாலும் வாய்மொழியாக வளர்ந்த இந்த தாலாட்டு பாடல் பொருளை இது கொள்ளவில்லை. மாறாக தனிப்பட்ட ஒருவருடைய புகழை, ஒரு தனி மனிதனுடைய புகழை விரித்துரைப்பது போல இந்த பிரபந்தங்கள் அமைந்திருந்தன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சீர்காழி சிற்றம்பல அடிகள் முதற்கொண்டு திருவிடை மருதூர் நாயகர் மீது பாடிய உவே சாமிநாத ஐயர் வரை பாடிய தாலாட்டுக்கள் இந்த வகையிலே, அதாவது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய புகழை பாடுவதாகவே அனைத்தும் அமைந்திருக்கிறது. 13வது வினா, தனிப்பட்ட நபரின் பெருமையை பாடியுள்ள தாலாட்டு நூலுக்கு சான்று தருக. இப்போ நம்ம சொன்ன இல்லையா, இலக்கியத்திலே தோன்றிய தாலாட்டுக்கள், அதாவது கவிஞர்கள் எழுதிய, இயற்றிய அந்த நாட்டுப்புற பாடல் என்பது ஏடறியேன் எழுத்தறியேன் எழுது வகை நான் அறியேன் வாயினிலே வந்தபடி வகையுடனே நான் படிப்பேன். அது நேச்சுரலா இயற்கையா தாய்மார்களுடைய வாயிலிருந்து புறப்படுவது இயற்கை தாலாட்டு, நாட்டுப்புற பாடல்கள். ஆனால் இந்த இலக்கிய தாலாட்டுக்கள் என்பது திட்டமிட்டு கருப்பொருளை மனதிலே இருத்தி புலவர்கள் முறையாக எழுதிய இலக்கியங்கள். இவைகள் அனைத்து ஒரு தனி மனிதனுடைய புகழை விரித்துரைப்பதாக அமைந்திருந்தது. அதற்கு சான்று இப்ப நம்ம கொடுத்திருக்கிறோம். ஒன்று, ராசகோபால பெருமாள் தாலாட்டு, ராசகோபால பெருமாள் தாலாட்டு, திருமாமகள் நாச்சியார் தாலாட்டு. ராசகோபால பெருமாள் தாலாட்டு, திருமாமகள் நாச்சியார் தாலாட்டு. இது தொடக்க காலத்தில் தோன்றி, இப்போ நிறைய தாலாட்டுகள் பிற்காலத்தில் எழுந்தது. இது தொடக்க கால வரலாறுகளை நான் ஆய்ந்தெடுத்து உங்கள் முன்னே வைத்திருக்கிறேன். எனவே இதை மனதில் இருத்தி அன்பர்கள் குறித்து தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற வாழ்த்துகிறேன். 14வது வினா, இது நாட்டுப்புற இலக்கிய வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்ட செய்திகளை நான் உங்கள் முன் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நினைவுக்கு கொண்டு வருகிறேன். 14வது வினா, அக்காலத்திலே வில்லுப்பாட்டுகளிலும் சரித்திர சமய காலேட்சபங்களிலும் தாலாட்டு பாடப்படுவது உண்டா? இது ஒரு வினா. ஏனென்று சொன்னால், நாட்டுப்புற இலக்கியம் என்று சொன்னால் வில்லுப்பாட்டு அதில் சேர்ந்துவிடும். கிராமங்களில் நடக்கிற காலட்சேபங்களும் அந்த வரிசையில வந்து சேர்ந்துவிடும். இவைகளிலே தாலாட்டு பயன்படுத்தப்பட்டதா என்று சொன்னால், ஆம், தாலாட்டு பாடல் வில்லு பாடல்களிலேயும் கலை நிகழ்ச்சியிலும் பயன்படுத்தப்பட்டது. சமய சார்பான காலட்சேபங்களிலும் அது பயன்படுத்தப்பட்டது. உதாரணம் பார்த்தீங்கன்னா, சிறு தொண்டன் வில்லு பாட்டிலும் காந்தி சரித்திர காலட்சேபத்திலும் தாலாட்டு பாடல்கள் பயின்று வந்துள்ளன என்ற குறிப்பை அருணாசலம் அவர்கள் தன்னுடைய தாலாட்டு இலக்கியம் என்ற நூலிலே பதிவு செய்திருக்கிறார். அப்படியானால் வில்லு பாட்டிலேயும் சமயம் சார்ந்த காலட்சேபங்களிலும் கூட இந்த தாலாட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து 15வது வினா, சில தமிழ் புலவர்கள் பாடிய தாலாட்டுக்களை உங்கள் பார்வைக்கு நான் வைக்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த வரிகளை கொடுத்து இது யார் பாடிய இலக்கிய தாலாட்டு என்று கேட்பதற்கு வாய்ப்புண்டு. இலக்கிய வரிகளை கொடுக்கலாம், அல்லது ஆசிரியருடைய பெயரை கொடுத்து இப்படியும் கேட்கலாம், அப்படியும் கேட்கலாம். எனவே தமிழ் புலவர்கள் பாடியுள்ள தாலாட்டுகளை குறிப்பிடுக என்பதை வினாவாக அமைத்து உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன். ஒன்று பாருங்க, ஒரு 6 சாம்பிளுக்காக. மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் என்ற தாலாட்டு வரிகளை பெரியாழ்வார் அவர்கள் பாடியிருக்கிறார்.
மனசுல அழுத்தமாக வைத்து கொள்ளவும். இரண்டாவது பாருங்க, காவிரி நல் நதி பாயும் கணபுரத்தின் கருமணியே, காவிரி நல் நதி பாயும் கணபுரத்தின் கருமணியே, ஏவரிவம் சிலைவளவாய் ராகவனே தாளேலோ. இதை பாடியவர் குலசேகர ஆழ்வார். அப்போ குலசேகர ஆழ்வார் பாடிய நாட்டுப்புற தாலாட்டு, இலக்கிய தாலாட்டு என்ன அப்படின்னு கேட்டால், காவிரினல் நதி பாயும் கணபுரத்தின் கருமணியே, ஏவரிவம் சிலை வளவா ராகவனே தாளேல் என்று குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கிறார். அடுத்து மூன்றாவது பாருங்க, சாலி வயிற்றமிழ் வேலரடிகோள் தாளேலோ, சங்கத் தமிழின் தலைமை புலவா தாளே தாளேலோ என்று சொல்லி குமரகுருபரர் பாடியிருக்கிறார். இது குமரகுருபருடைய தாலாட்டு பாடிய அந்த இலக்கியத்தினுடைய ஒரு சில வரிகள். அடுத்து பாரதிதாசன் பாருங்க, ஸ்டைல் மாறும், எளிமையான நடையில, சின்ன மலர் வாய் சிரித்தபடி பால் குடித்தாய், கண்ணலின் சாரே கனிரசமே கண்ணுரங்கு. இது பாரதிதாசனுடைய தாலாட்டு, இலக்கிய தாலாட்டு என்று சொல்லலாம். சின்ன மலர் வாய் சிரித்தபடி பால் குடித்தாய், கண்ணலின் சாரே கனிரசமே கண்ணுரங் என்று பாரதிதாசன் பாடுகிறார். அடுத்து கவிமணி பாருங்க, முல்லை நறுமலரோ முருகவிழ்க்கும் தாமரையோ, மல்லிகை பூவோ மறுக்கொழுந்தோ சண்பகமோ. இதை பாடியவர் கவிமணி. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. முல்லை நறுமலரோ முருகவிழ்க்கும் தாமரையோ, மல்லிகை பூவோ மறுக்கொழுந்தோ சண்பகமோ என்று அவர் பாடியிருக்கிறார். கடைசியாக நாமக்கல் கவிஞர், சீராரும் காவேரி தேவி திருவருளால் வாராமல் வந்துதித்த மாமணியே கண்ணுரங்கு பாடியவர் நாமக்கல் கவிஞர். திருப்பி பாருங்க, சீராரும் காவேரி தேவி திருவருளால் வாராமல் வந்துதித்த மாமணியே கண்ணுரங்கு என்பது நாமக்கல் கவிஞருடைய பாடல். இந்த தாலாட்டு பாடிய பிற கவிஞர்கள், இப்போ நம்ம பாரதிதாசன், கவிமணி, தேசிய விநாயகம் சிலர் போட்டோம். இவர்கள் அல்லாமல் தாலாட்டு பாடிய, இலக்கிய தாலாட்டு பாடிய பிற கவிஞர்கள் ஏன்னு சொன்னால் தலைப்பு, பாடத்தின் தலைப்பு அதுதான் நமக்கு. சீர்காழி சிற்றம்பல அடிகள், சீர்காழி சிற்றம்பல அடிகள், பிறகு தத்துவராயர், திருவேங்கடநாதர், வெள்ளி அம்பலத்து வான தம்பிரான், சிவப்பிரகாச சுவாமிகள், ஈஸ்வர முனியா பிள்ளை, யாழ்ப்பாணம் வானா கணேச பண்டிதர், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, டாக்டர் உவே சாமிநாத் ஐயர். திருப்பி பாருங்க, தாலாட்டு பாடிய பிற மற்ற கவிஞர்கள். மற்ற கவிஞர்னா ஏற்கனவே ஒரு லிஸ்ட் நம்ம கொடுத்துருக்குறோம். யாரு? குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், குலசேகர ஆழ்வார், குமரகுருபர், பாரதிதாசன், கவிமணி, நாமக்கல் கவிஞர் தவிர தாலாட்டு பாடிய, இலக்கியத்திலே தாலாட்டு பாடிய பிற கவிஞர்கள் சீர்காழி சிற்றம்பலடிகள், தத்துவராயர், திருவேங்கடநாதர், வெள்ளி அம்பலவான தம்பிரான், சிவபிரகாச சுவாமிகள், ஈஸ்வரமுனியா பிள்ளை, யாழ்ப்பாணம் வானா கணேச பண்டிதர், மகாவித்வான் மீனாட்சி சுந்தர பிள்ளை, டாக்டர் உவே சாமிநாத ஐயர். இதெல்லாம் கவனமாக நீங்கள் உள்வாங்க வேண்டும். அடுத்து 17ஆவதுனா, உவே சாமிநாத ஐயருக்கு பிறகு தாலாட்டு பாடிய பிற கவிஞர்கள் யார்? உவே சாமிநாத ஐயர், அது ஒரு ஸ்டேஜ், அந்த ஜெனரேஷன் கேப் என்று சொல்லலாம். இந்த சாமிநாத ஐயருக்கு பிறகு ஒரு கவிஞர் பட்டாளம் இலக்கியத்திலே தாலாட்டுகளை பாடியிருக்கிறார்கள். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, நாமக்கல் கவிஞர், பிறகு பாரதிதாசன், கண்ணதாசன், வாணிதாசன் முதலானோர் சாமிநாத ஐயருக்கு பிறகு தாலாட்டு பாடலை பாடியிருக்கின்றனர். இந்த முதலானோர் என்பதற்கு அர்த்தம் உண்டு. நாம் தமிழ் படித்த மாணவர்கள் ஆகியோர் என்பதற்கும் முதலானோர் என்பதற்கும் முதலியவை ஆகியன என்பதற்கு வேறுபாடு உண்டு. முதலானோர் அல்லது முதலியவை என்று சொன்னால் இன்னும் இருக்குது, ஆங்கிலத்தில் எக்ஸெட்ரா என்று சொல்லுவார்கள். ஆகியோர் என்று சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, தட்ஸ் ஆல். அப்போ கவிமணி, நாமக்கல் கவிஞர், பாரதிதாசன், கண்ணதாசன், வாணிதாசன் முதலானோர்னா இன்னும் பலர் சேருவார்கள். இதில் விட்டுட்டீங்க அதில் விட்டுட்டீங்க அப்படின்னு நாம் தவறாக நினைக்க வேண்டாம். முதலானோர் என்ன இன்னும் அதில் லிஸ்ட் இருக்கிறாங்க. இன்னும் பிற்காலத்திலே பல தாலாட்டு பாடல்களை பல கவிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். இது ஒரு இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். 18ஆவதுனா, நாட்டு பாடலின் சாயலை கொண்டு முழுமையாக இலக்கிய தாலாட்டு பாடிய ஆசிரியர் யார்? இதை நாம் உள்வாங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தாலாட்டு என்பது இலக்கிய வடிவத்திலே அதனுடைய நடை வேறு, அதனுடைய அமைப்பு வேறு.
ஆனால் அந்த நாட்டுப்புற பாடலை அப்படியே வைத்துக்கொண்டு நாட்டுப்புற சாயலை அப்படியே மாற்றாமல் முழுமையான ஒரு இலக்கிய தாலாட்டு பாடிய ஒரு ஆசிரியர் இருக்கிறார். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. வினா கேட்பதற்கு வாய்ப்புண்டு போட்டித் தேர்விலே. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிறுமணியூர் முனுசாமி முதலியார். சிறுமணியூர் முனுசாமி முதலியார் என்பவர் நாட்டு பாடலின் சாயலை அப்படியே வைத்து, அந்த ஃபோக் ஸ்டைல் என்று சொல்றோம் அல்லவா, ஒரு முழுமையான ஒரு இலக்கிய தாலாட்டை இலக்கிய தாலாட்டை நாட்டுப்புற பாயல் சாடலில் அவர் பாடியிருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க 19வதுனா, நாட்டுப்புற பாடலின் கருத்துக்கள் இலக்கியங்களின் கருத்தோடு ஒப்பிட்டு நோக்குதற்குரியது என்பதற்கு சான்று தருக. நாட்டுப்புற பாடல் கருத்துக்களை நாம் எங்க ஒப்பிடலாம்னு கேட்டா இலக்கியங்களோடு நாம் ஒப்பிடலாம். அதற்கு நமக்கு சான்று நம்ம பார்க்கலாங்க. பாருங்க, ஒன்று, இது ரொம்ப நல்ல நிறைய இது மாதிரி ஒப்பீடுகள் இருக்கிறது. நான் ஒரு சிலவற்றை மட்டுமே உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன். அதாவது, குழந்தை பிறந்ததை பார்க்க வந்த அம்மான்மார் சீர்வரிசைகளாக கொண்டு வந்ததை கூறும் தாலாட்டு பாடல். அதாவது அம்மான்மார் என்று சொன்னால் தாய் மாமன் என்று சொல்லுவார்கள். தாயினுடைய உடன் பிறந்த சகோதரர்களை தாய் மாமன் என்று சொல்லுவார்கள். ஒருவேளை அவர் அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். இவர்களை தாய் மாமன் என்று சொல்லுவார்கள். இவர்களுக்கு நம்ம கிராமங்களிலே, அந்த கிராமிய பாடல்களிலே, ஏன் இன்றும் கூட நகரங்களிலே கூட அவருக்கு தனி அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த குழந்தை பிறந்த உடனே அதை பார்ப்பதற்காக அந்த தாய் மாமன்மார்கள் சீர்வரிசைகளை கொண்டு வருகிறார்கள். அதை கொண்டு வந்ததை சொல்லுகின்ற ஒரு பாடல் இருக்கிறது. இந்த பாடலிலே வருகிற செய்தி எதை நினைவுபடுத்துகிறது என்று சொன்னால், சிலப்பதிகாரத்திலே சேரன் செங்குட்டுவன் பேரியாற்றங்கரையிலே தங்கி இருக்கின்ற பொழுது குன்றக்குறவர்கள் கொண்டு வந்ததாக இளங்கோ குறிப்பிடுகின்ற காணிக்கைகளை பற்றிய நடையையும் பண்பையும் நமக்கு நினைவுபடுத்துகின்றன என்று தமிழண்ணல் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். தமிழண்ணல் அவர்கள் மிக சிறந்த ஒரு நாட்டுப்புற ஆய்வாளர். நான் பயன்படுத்துகின்ற பல பதிவுகள் எல்லாம் அவரிடமிருந்து எடுக்கப்பட்டவை. அவர் என்ன சொல்ல வரான்னு கேட்டால், குழந்தை பிறந்ததை பார்க்க வந்த அந்த தாய் மாமன்மார் கொண்டு வந்த அந்த சீர்வரிசைகள் கிராமிய செய்தி சிலப்பதிகாரத்தோடு தொடர்புபடுத்துகிறார். சிலப்பதிகாரத்திலே சேரன் செங்குட்டுவ மன்னன் பேரியாற்றங்கரையிலே தங்கியிருந்த போது அவனை பார்ப்பதற்காக வந்த குன்றக்குறவர்கள் கொண்டு வந்த அந்த காணிக்கைகளோடு அவர் ஒப்பிடுகிறார். பாட்டை பாருங்க. கொத்து விடா நெத்தும் கோதுபடா மாங்கனியும் பருவ பலாச்சுளையும் பக்குவத்து மாங்கனியும் அக்கரையில் சர்க்கரையும் அதிமதிர தெனவட்டும் காய்ச்சிய பாலும் கற்கண்டும் செந்தேனும் ஏலம் கிராம்பும் இளம் கொடிக்கால் வெற்றிலையும் சாதி களிப்பாக்கும் சங்கு வெள்ளை சுண்ணாம்பும் அத்தனையும் கொண்டுன்னை அறிய வந்தார் அம்மான்மார். என்ன அழகான பாட்டு பாருங்க. அந்த காணிக்கை தாய் மாமன்மார் கொண்டு வந்த அந்த சீரை அந்த தாய் பாடுறா பாருங்க. கொத்து விடா நெத்தும் கோதுபடா மாங்கனியும் பருவ பலாச்சுளையும் பக்குவத்து மாங்கனியும் அக்கரையின் சர்க்கரையும் அதிமதுர தென்னவட்டும் காய்ச்சிய பாலும் கற்கண்டும் செந்தேனும் ஏலம் கிராமும் இளங்கொடிக்கால் வெற்றிலையும் சாதி களிப்பாக்கு களிப்பாக்குன்னு சொல்லுவாங்க, சங்கு வெள்ளை சுண்ணாம்பும் அத்தனையும் கொண்டுன்னை அறிய வந்தார் அம்மான்பார். இது என்ன அழகான ஒரு ஓட்டம் பாருங்க, ரன்னிங். இது இதுல வருகின்ற அந்த சீர்வரிசைகள் அரசனை காண்பதற்கு அந்த குன்றக்குறவர்கள் கொண்டு வந்த சீர்வரிசையை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்று டாக்டர் தமிழண்ணல் அவர்கள் தன்னுடைய நூலிலே ஆய்விலே பதிவு செய்கிறார். இன்னொரு பதிவு பாருங்க, முடிச்சுக்கலாம். 20வது வினா, இந்த தாலாட்டு பாடல்கள் சங்க புலவர்களின் இயற்கை வர்ணிப்பை நமக்கு நினைவுபடுத்துவது. சங்க தாலாட்டு பாடல்களில் வருகின்ற அந்த செய்திகள் சங்க காலத்து புலவர்கள் என சங்க இலக்கியங்களை இயற்கை இலக்கியங்கள் என்று கூட சொல்லுவார்கள். அவர்கள் இயற்கையை மையமாக அவர்கள் செய்திகள் அமைந்திருக்கும். அப்போ அந்த சங்ககால புலவர்கள் இயற்கையை எவ்வாறு வர்ணித்தனர் என்ற நினைவை இந்த தாலாட்டு பாடலை பாடுகின்ற பொழுது நினைவுக்கு வருகிறது என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இந்த வினா உங்கள் முன் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஏலக்காய், சந்தனப்பூ, முத்தே, பவழமே என்றெல்லாம் குழந்தையை வர்ணிப்பது சங்க புலவர்களுடைய
இயற்கை வர்ணிப்பை நமக்கு நினைவூட்டுகிறது. இங்கே கிராமிய பாடலிலே குழந்தையை நம்ம ஏலக்காய், சந்தனம், முத்து, பவழம் என்றெல்லாம் நாம் குழந்தையை வர்ணிக்கின்ற பொழுது இந்த வர்ணனை நமக்கு சங்ககால புலவருடைய வர்ணனை நமக்கு நினைவூட்டுகிறது. பாடலை முழுசா உங்க முன்னால் வைக்கிறேன் பாருங்க. ஏலக்காய் ஏன் அழுதாய் இளந்தோப்பு கால் நோக, ஜாதிக்காய் ஏன் அழுதாய் உன் சந்தனப்பு வாய் நோக. என்ன பாருங்க, ஏலக்காய் ஏன் அழுதாய் இளந்தோப்பு கால் நோக, ஜாதிக்காய் ஏன் அழுதாய் உன் சந்தனப்பு வாய் நோக, முத்தே பவழமே முக்கணிய சர்க்கரையே கொத்து மறுக்கொழுந்தே கோமலமே கண் வளராய். முத்தே பவழமே முக்கணிய சர்க்கரையே கொத்து மறுக்கொழுந்தே கோமலமே கண் விளராய். கண்ணே கமலப்பூ கண்ணே கமலப்பூ உன் கண்ணிரண்டும் தாமரைப்பூ, வேணி மகிழம்பூ மேற்புருவம் சண்பகப்பூ. என்ன அடி பாருங்களேன். கண்ணே கமலப்பூ உன் கண்ணிரண்டும் தாமரைப்பூ, மேனி மகிழம்பூ உன் மேற்புருவம் சண்பகப்பூ. இந்த வரிகளை நாம் காணுகின்ற பொழுது அல்லது படிக்கின்ற பொழுது அந்த சங்க புலவர்களுடைய அந்த வர்ணனை நம்முடைய சிந்தையை தாக்குகிறது என்பது மறுக்க முடியாத அல்லது மறைக்க முடியாத கருத்து என்று சொல்லலாம். அந்த மேற்கோள் நூல்களை கூட நான் அடைப்பு குறிக்கோளே கொடுத்திருக்கிறேன். இந்த நாட்டுப்புற இலக்கியம் பற்றிய நிறைய பாடல்கள் உண்டு. பெரும்பாலும் தமிழ் அறிந்த நண்பர்கள் அந்த நூல்களை வைத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இல்லை என்று சொன்னால் கமெண்ட் பாக்ஸிலே போடுங்கள். நான் அந்த பதிவுகளை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அல்லது பதிவு செய்கிறேன். கடைசி வினா 21வது வினா, கம்பனின் கற்பனையை கம்பனுடைய கற்பனையை இந்த தாலாட்டு பாடலிலே நம்மால் காண முடிகிறது என்பது ஒரு சிந்தனை. தாலாட்டு பாடல்களை ஆய்வு செய்கின்ற பொழுது இதெல்லாம் இந்த சிந்தனைகள் வருது. கம்பனுடைய கற்பனை இந்த தாலாட்டு பாடலில் கம்பனுடைய எஃபெக்ட் இதில் இருக்குது. உதாரணம் பாருங்க, இந்த தொட்டில் வர்ணனையும் பாலூட்டுகின்ற சங்கின் அழகும் கம்பனின் கற்பனையை நமக்கு காட்டுகிறது என்று சொல்லலாம். அதாவது தொட்டில் வர்ணனையும் பாலூட்டுகின்ற அந்த சங்கினுடைய அழகும் கம்பனுடைய கற்பனையை நமக்கு காட்டுகிறது. பாட்டு பாருங்க, முழுசா வைக்கிறேன் நான். மாணிக்க தொட்டிலே மரகதத்தால் கால் நிறுத்தி, ஆணிப்பொன் தொட்டிலே அருமருந்தே கண்வளராய். என அழகான பாருங்க. மாணிக்க தொட்டிலே மரகதத்தால் கால் நிறுத்தி, ஆணிப்பொன் தொட்டிலே அருமருந்தே கண்வளராய், பச்சை இடுப்பை வெட்டி பால் வடிய தொட்டில் கட்டி, தொட்டிலும் பொன்னாலே தொடுகயிரும் முத்தாலே. என்ன ஒரு கற்பனை பாருங்க. அது இருக்குதோ இல்லையோ, அந்த தாய் வாய் நிறைய அந்த குழந்தையை பாடி தூங்க வைக்கிற பாருங்க. பச்சை இழுப்பை வெட்டி பால்வடிய தொட்டில் கட்டி, தொட்டிலும் பொன்னாலே தொடுகயிறு முத்தாலே. இப்படி அற்புதமான அந்த அந்த கற்பனை என்பது கம்பனை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருகிறது என்பது நாம் இங்கே ஏற்றுக்கொள்ள வேண்டிய மறுக்க முடியாத செய்தி என்று சொல்லலாம். முடிந்தவரை நான் அந்த கவிஞருடைய தாலாட்டை தொகுத்து நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். திரும்பவும் சொல்லுகிறேன், தாலாட்டு 2 வகைப்படும். நம் தொடக்கத்தில் 1வது வினாவிலே நாம் பார்த்தோம். தாலாட்டு என்பது 2 வகைப்படும். ஒன்று நாட்டுப்புற தாய்மார்கள் பாடுவது, அதை நான் தனி பதிவாக போட்டிருக்கிறேன். நாட்டுப்புற பாடல்கள் பாடிய நாட்டுப்புற தாய்மார்கள் பாடிய பாடலை ஒரு தனி பதிவாக நான் போட்டிருக்கிறேன். அடுத்து கவிஞர்கள் பாடுவது. இந்த பகுதி கவிஞர்களுடைய தாலாட்டை பற்றியது. 21 வினாக்களில் நான் வகுத்து தொகுத்து தந்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையிலே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நீங்கள் எண்ணினால், தேர்வு எழுதுகின்ற நண்பர்களுக்கும் இலக்கியத்தை விரும்புகின்ற அன்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள். நீங்கள் கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்கிற பதிவுகள் தான் எங்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் விடுபட்ட செய்திகளையும் அல்லது ஒரு வேலை வேகத்திலே நான் தவறாக கூட பதிவு செய்திருந்தால் கூட அந்த கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்யுங்கள். மற்றவர்களுக்கு அது பயனுள்ளதாக அமையும். ஷேர் செய்யுங்கள். இந்த தமிழும் தங்கையாவும் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் தொடர்ந்து போடுகின்ற செய்திகள் அல்லது பாடங்கள் உங்களை வந்து சேருவதற்கு அது வாய்ப்பாக